நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம் மத்தியில் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய ஜனத்தின் பாதுகாப்பிற்காக, தம்முடைய ஜனத்தை வழிநடத்துவதற்காக கடலை இரண்டாய் பிளந்த தேவன் நம்முடைய ஆண்டவர். என் அன்புக்குரிய பிள்ளையே, உனக்காக ஆண்டவர் கடலை அல்ல எதையாகிலும் இரண்டாக பிளக்க அவர் வல்லவர். நீ தடையாய் நினைக்கிற காரியம் என்ன? இந்த கால வேளையில உன் வாழ்க்கையில எதை நீ தடையா நினைச்சிட்டு இருக்க? ஆண்டவரை, என் வாழ்க்கையில இது தடையா இருக்கிறது, நான் முன்னேறுவதற்கு, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, என் வாழ்க்கையில சமாதானம் வருவதற்கு, என் வாழ்க்கையில சந்தோஷம் பெறுவதற்கு இது தடையா இருக்குதுன்னு சொல்லி எதை நீ நினைக்கிற? கர்த்தர் இன்றைக்கு அதை இரண்டாய் பிளப்பா. ஓ ராபஷாதுல ரிசபானா, இயேசுவின் நாமத்தினால செங்கடல் இரண்டாய் பிளக்கும், செங்கடல் இரண்டாய் பிளக்கும், யோர்தான் இரண்டாய் பிளக்கும், எரிகோ மதில் இடிந்து விழும். உனக்கு எதிராய் வருகிற எல்லா தடைகளும் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால உடைத்து எரியும். கர்த்தர் உனக்காக ஒரு வழியை திறப்பார். அல்லேலூயா.